அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்களை காலையிலேயே ரவுண்டு கட்ட ஆரம்பிச்ச மகளிர் அணி இயக்கம். இத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாலருந்து வந்திருக்கிற மிக முக்கியமான நியூஸு. 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் உண்மை ஒண்ணு வெளிய வந்திருக்கு. இத பத்தியும் பேசுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டு அன்னைக்கு ஆகாஷ் அப்படின்ற ஒரு பையன் கைதாயிருப்பாரு. அத பத்தி நெறைய விஷயங்கள் வெளிய வந்திருக்கு. அந்த பையன் விடுதலை ஆயிருக்காரு. அத பத்தி பேசப் போறோம். தனிப்பட்ட முறையில ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அதையும் பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் இன்னைக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஐயா சிபிஎம் அவர்களுடைய கம்யூனிஸ்ட் சண்முகம் ஐயா அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டி இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாப்ல ஆல்ரெடி. வீரபாண்டி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம். இத பத்தி பேசுவோம். தேசிய வெற்றி கழகமாக மாறும் தமிழக வெற்றி கழகம். நெறைய விஷயங்கள் இருக்கு. தயவுசெய்து இன்னும் லைக் போடலைன்னா லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலை தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கமெண்ட் அப்படி தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ முக்கியமான பதிவுகள் ஒன்றொன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல்ல மகளிர் அணி. இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் தமிழக வெற்றி கழக மகளிர் அணி உதயநிதி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. நடிகை குறித்து சர்ச்சைக்குரிய பேச்சு, விவசாயிகளுடைய போராட்டத்தில் பேசின ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ மேடைகளில் அதை மாற்றியும் சொல்லி பார்த்துட்டாரு. நான் விவசாயிகளுக்கு தாங்க பேசினேன், நான் பேசினது காவேரி தண்ணியை பற்றி தான், என்னைய வந்து இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எத்தனையோ தடவை எடுத்து சொல்லி பார்த்துருக்காரு. யாருமே அவர் பேசுகிறத நம்பலை. இன்னைக்கு திமுக மேலே, உதயநிதி மேலே ஏகப்பட்ட வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. ஆனால் போயும் பொம்பளை வழக்குலையா உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி பாவப்பட்ட நிலைமை ஆகிப்போச்சு உதயநிதிக்கு. ஏன்னா இன்னைக்கு பெண் அப்படின்ற ஒரு சாபம் வாங்கிட்டாங்க அப்படின்னா எந்த கட்சியும் உருப்படாது, எந்த மனுஷனும் உருப்பட மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து வரலாறு. நான் சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகையுடைய ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரசியல்வாதியை பேசணும், ஒரு அரசியல் தலைவரை பேசணும், முதல்வரை பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு நடிகை இழுத்து வச்சு பேசணும் அப்படின்னு அவசியமே இல்லை இந்த திமுகவுக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணுன்ற மாதிரி, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சுதானே ஆகணுன்ற மாதிரி வந்துருச்சு நிலைமை. தேசிய மகளிர் ஆணையமே நம்மளுடைய மாநில மகளிர் ஆணையத்துக்கு பரிந்துரைச்சிருக்காங்க, இவரை என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு. யோசிச்சு பாருங்க, விசாரணையினாலே வந்து ஆஜராகணும் விசாரணைக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள அந்த விசாரணைக்குள்ள போக வேண்டி வரும். ஆல்ரெடி விசாரணைக்கு வட்டுக்கோட்டை வரைக்கும் போயிட்டு அப்படியே காவல் நிலையத்துல கால் வச்ச உடனே வெளியில வந்தாப்புல, அவ்வளவு தூரம் சட்ட பாதுகாப்போட இருந்தாப்புல. இப்ப பாத்தீங்கன்னா மகளிர் ஆணையம் அப்படின்ற ஒண்ணுலாம் பேச முடியாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நடிகர் த்ரிஷா அவர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நடிகை மட்டும் கிடையாது, அவங்க பீட்டா அமைப்புல மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகையா இருக்கிற ஒரு அமைப்புல, தனியார் அமைப்புல இருக்கிற ஒருத்தவங்களை இந்த மாதிரி வந்து பேசுறாப்புல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்ப இவருக்கு எப்படினாலும் தண்டனை கிடைக்க போறது உறுதி. இதை மாத்தவே முடியாது. இதை பத்தின உங்க கருத்து சொல்லிருங்க. அடுத்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கர்நாடகால 3 தமிழர்கள் சுட்டு கொன்றுப்பாங்க. அவன் மாடு மேய்க்க போனதா, மாடு உள்ள போனதா நாங்கள் தேட போனோம்னு சொன்னவங்கள திட்டிருப்பாங்க. அதில் மகிமை தாஸ் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் காயத்தோட எஸ்கேப் ஆயிருப்பாரு. 4 பேர் மொத்தம். அதில் 3 பேர் வந்து நேற்று அவங்களுடைய உடற்கூறு ஆய்வு வந்து வெளியில் வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டத்தோட ரிப்போர்ட்டு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிற மிகப்பெரிய விஷயம், இது போலி என்கவுண்டர். இது என்கவுண்டரில் இறந்தவங்க கிடையாது. இது வந்து காவல்துறை, அதாவது சுட்டு கொண்டவங்க எங்களை காத்துக்கிறதுக்காக நாங்கள் சுட்டோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அத்தனையும் போய் ஓட விட்டு சுட்டு கொண்டிருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து கர்நாடகாவில் இருக்கிற, கர்நாடகாவுடைய எதிர்கட்சியான அந்த கட்சியும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற சில அமைப்பும் சரி, இதுக்கு தமிழ்நாட்டுக்காக கொடி பிடிச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் தமிழர்களை சுட்டு கொள்ளலான்னு இந்த நியூஸை நீங்கள் இனி அடுத்த பிரேக்கிங்கில் பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா வந்திருக்குது இந்த உடற்கூறாய்வு. உண்மையிலே சுட்டு கொல்லப்பட்ட அந்த சுட்டு கொண்ட அந்த அதிகாரிகள் யார் அப்படின்றத இன்னும் வந்து கர்நாடகாவுடைய டிகே சிவகுமார் அவர்கள் ரகசியமாகவே காத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் இந்த விஷயம் வந்து வெளியில் வரப்போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி தமிழர்களுக்கு ஒரு நிலைமை ஏற்படணுமா, காவிரி தண்ணியை கேட்டதுக்கு இப்படி தாமா பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிலைமை. சரி, இப்போ நம்ம விசிகாவுடைய மாநாட்டு அன்னைக்கு நடந்த ஒரு பஞ்சாயத்துக்கு வருவோம். தஞ்சாவூரில் பேனரை வச்சு அந்த வழியெல்லாம் மறித்து போட்டு அது இப்போ பேனர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டின இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்த சிறுத்தை குட்டிகள் நடுரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணும்போது அந்த போராட்டத்துக்குள்ளே புகுந்து நான் அங்கிட்டு கொஞ்சம் வேலையாக போகிறேன்ப்பா, போய்க்கிறேன்ப்பான்னு சொல்லி வந்தவர் தான் இந்த வழிபோக்கர் ஆகாஷ் அவர்கள். 2 பேர் எந்திரிச்சு வழி கொடுக்கவும் வந்திருக்காங்க. ஆனால் 3ஆவதாக வந்த சிறுத்தை பஞ்சாயத்து பண்ணியிருக்கு. இது ஆகாஷ் அவர்கள் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நேற்று ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அப்போ அவர் நடந்த விஷயம் நம்ம விஷுவலாக பார்த்த அனைத்து வீடியோக்களில் இருந்ததுமே வந்து நீங்கள் பார்த்தது வேற, உள்ள நடந்தது வேறன்னு சொல்லி அனைத்து விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்காரு.
என்னன்னா, எந்திரிச்சு 2 பேர் வந்து எனக்கு வழி குடுக்க வந்துட்டாங்க. 3வதா ஒருத்தர் வந்து, "நீ எப்படி இங்க வரலாம்? உன் மேல நான் பிசிஆர் கேஸ் போட்டுருவேன்னு" சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு. கொஞ்சம் சத்தம் அதிகமாகவும், சுத்தி இருந்த காவல்துறையினர் வர்றாங்க. வந்த உடனே ஆகாஷ வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிர்றாங்க. அவருடைய தன்மானத்த தூண்டுற மாரி பேசிட்டனால, அவரும் வந்து காவல்துறை மேல கை வச்சது தப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி அவரு காவல்துறையில ஒரு அதிகாரிக்கு செக்யூரிட்டியா பணியாற்றியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் காதல் கல்யாணம் பண்ணவரு. அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. சிக்கன் ஸ்பாட்ல வந்து வேலை பார்த்துருக்காரு. அந்த வேலை நிமித்தம் காரணமா அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளு. அவ்வளோ தூரம் வந்து வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தவர மறிச்சது தான் இந்த விடுதலை சிறுத்தைகள். அப்படி இருக்கும்போது ரொம்பவே வந்து வேதனையோட அனுபவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். என்னுடைய பிறந்த நாள நான் சிறையில கொண்டாடுற மாரி ஆயிருச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட மனவலிகளோட வந்து அந்த வீடியோ பேசியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை மேல எந்த தப்பும் கிடையாது. என்னைய வந்து மறிச்சாங்க, சொன்னாங்க. அவங்களும் நான் அந்த சார்ட்டயும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன். அவரும் என்னைய அடிச்சதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஆரோக்கியதாஸ்ன்னு நெனைக்கிறேன் அவர் பேரு, இன்ஸ்பெக்டர் பேரு. இவ்வளோ தூரம் வந்து ஃப்ரெண்ட்லியா பேசி முடிச்சுட்டு, என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு 6 வழக்குகள்ல இருக்கு. தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. என் மேல இருக்கிற வழக்குகளை தயவுசெய்து நீக்கி தருமாறு கேட்டுக்கொள்றேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட வேலை இன்னைக்கு பறி போயிருக்கு. இந்த மாரி வந்து வழக்குல சிக்கிட்டார் அப்படின்றனால. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சிகள் சேர்ந்த நெறைய பேர் இந்த மாரி வேலைகள தான் பார்க்குறாங்க அப்படின்னு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆகாஷ் அவர்களுடைய மனவலி எப்படி இருக்கும் அப்படின்றத, அந்த பிறந்த நாளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற குடும்பம் வந்து இன்னைக்கு ஒரு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில தள்ளி இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிற மாரி. ஏன்னா காதல் கல்யாணம். சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் தான் அந்த குடும்பத்த பார்த்துக்கணும். இன்னைக்கு வழக்கு வாங்கியிருக்காரு. யாரு வேலை குடுப்பான்றத தயவு செய்து இந்த ஆகாஷ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி உங்களுடைய கமெண்ட்டுகளை கருத்துல சொல்லுங்க. அடுத்து நம்ம விடுதலை சிறுத்தைய பத்தி தான் பேசவே போறோம். அன்னைக்குங்க நடந்த அந்த மாநாட்டுல வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. மாநாட்டுல பேசின அந்த 3 நிமிஷத்திலேயே வந்து நம்ம திருமாவளவன் அவர்கள் நம்ம இந்த அரசு கூட நிப்போம்னு அழுத்தியும் சொல்லியிருப்பாரு. காரணம் வேற வழி இல்ல. மிகப்பெரிய அளவுல இந்த விஷயத்த பேசணும்னு நெனச்சவரு, சிறுத்தை குட்டிக பேச விடல. பேசிட்டாரு. ஒரு வழியா 3 நிமிஷத்துல பேசி மூச்சு வாங்க கிளம்பிட்டாரு. மறுநாள் தலைமை செயலகத்துல வந்து விஜய் அவர்களை சந்திக்கிறாரு. கூட்டணியையும் அறிவிக்கிறாரு. ஆனா இப்போ வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில வந்தது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு திருப்திய குடுக்கல அப்படின்றது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி பாமக கூட அலையன்ஸ்ல வர்றதுக்காக மிகப்பெரிய அளவுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி ஒண்ணு ஒதுக்கி குடுப்போம் அப்படின்ற மிக நெருக்கியமான விஷயங்கள்லாம் வரும்போது, திடீர்னு உள்ள புகுந்து வந்து கள்ள கலச்சவர் தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. காரணம் திமுகவா கூட இருக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு நல்ல தேங்கி இருக்கிற ஒரு குளத்துல கல்ல எறியறது தானே அவருடைய வேலை. அப்படி இருக்கும்போது வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்ப எங்கேயோ வந்து சேரப்போற ஒரு விஷயத்த, இல்ல இது வந்து நம்ம சரியா வராதுன்னு சொல்லி குடைச்சல் குடுக்கறதுக்காகவே இந்த மாரி வேலைகள்லாம் பண்ணலாம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வீரபாண்டியன் அவர்கள் இன்னைக்கு வந்து போராட்டத்துல குதிச்சிருக்காரு. கேட்டா, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து ஏறி போச்சு அப்படின்ற ஒரு விஷயம். அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அப்படின்றது ஏறுது, இறங்குது. இத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காய்கறியிலேருந்து, பால்லேருந்து எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு, ஏறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பரந்தூர் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து மிகப்பெரிய அளவுல போயிருக்கு. இதுக்குள்ள வந்து நம்ம நோண்டி பார்த்தோம் அப்படின்னா, பரந்தூர்ல இருக்கிற அந்த விவசாயிகள்ட்ட இருந்து ஆல்ரெடி ஜி ஸ்கொயர் நிறுவனம் தான் நிலத்த வாங்கியிருக்காங்க. நிலத்த வாங்கிட்டு, நிலத்த வந்து அதுக்கப்புறம் அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் மூலியமா நிலம் வந்து அரசுக்கு விற்கப்பட்டிருக்கு. இவங்கள்ட்ட இருந்து அதாவது எப்படி தெரியுமா? ரூ. 5,000 வாங்க வேண்டியது, ரூ. 20,000 விக்க வேண்டியது. அப்படி பண்ணப்பட்ட நிலங்கள் தான் இன்னைக்கு திமுக பதறதுக்கு காரணம். அப்ப அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் அப்படின்றது இன்னைக்கு சப்ரீசன் மூலியமா ஏகப்பட்ட தில்லுமுல்லு வேலைகளை பார்த்திருக்கிறதா ஒவ்வொரு நியூஸ்லயும் வருது. திமுக இன்னைக்கு பதறிக்கிட்டு இருக்காங்க. என்னடா போச்சே, போச்சே, அவ்வளவும் போச்சே. ஏன்னா இன்னைக்கு ஏர்போர்ட் வரதா இருந்தா ஷாப்பிங் மால்லேருந்து, தங்கும் விடுதியிலேருந்து, சொகுசு விடுதி நல்லா சும்மா சாதாரணதெல்லாம் கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்கள கட்டி வருஷம் முழுக்க ராயல்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கலாமே, இன்னைக்கு முடிஞ்சு போச்சே அப்படின்ற அவங்களுடைய அந்த ஒரு கனவு வந்து மண்ணாவே போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பயங்கரமா இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்காங்க. நேத்து விவசாயிகள் வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களை சந்திச்சு நன்றி சொல்லி, ஒரு ஒரு ஏரியாவுக்கு பேரே அந்த ரோட்டுக்கு பேரே நம்ம முதல்வர் விஜய் சாலைன்னு வச்சிருக்கிற அளவுக்கு அவங்களுடைய கண்ணீரை தொடச்ச நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்க எப்படியாவது ஆட்டைய போட்டுற மாட்டோமா? விவசாயிகள் தானே போயிட்டு போறாங்கன்னு சொல்லி, இப்படி வந்து ஆட்டைய போட்டு உட்காந்துருக்கிற திமுக எங்க? அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு 2, 3 நாளாவே வந்து மிகப்பெரிய விவாதங்கள் சட்டசபையில போயிட்டு இருந்துச்சு. ஆனா உதயநிதி அவர்களுடைய அந்த வாக்குவாதம் அப்படின்றது பெரிய அளவுல இல்ல. இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். என்னைக்கு செயற்குழுவ கூட்டி எவ்வளவோ விஷயங்கள் பேசி முடிச்சு, பதவி ஒதுக்கி தர்றதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க. ஆனா அவர் நினைச்சுக்கிட்டு இருந்த பதவி அவருக்கு வரல. கனிமொழி அவர்களுக்கு போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா இன்னும் வந்து லிஸ்ட் தான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பதவி ஒதுக்கல. அப்ப ஏன் எதுக்காக
சட்டசபையில அமைதியா காக்குறாரு உதயநிதி அப்படின்றது ஸ்டாலினுக்கு தெரியல. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்த பத்தி தங்கம் தென்னரசுலேருந்து, ஆஸ்டின்லேருந்து ஏகப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எந்திரிச்சு பதில் பேசுறாங்க. ஆனா பாருங்க, உதயநிதி எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்திருக்காரு. அவர் நெனச்சாருன்னா, ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள்ட்ட மிக கடுமையான கேள்விகள முன்வைக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு ஆளும் கட்சியா இருந்தவங்க, அந்த பரந்தூர் நிலத்த எடுத்தவங்க அவ்வளோ தூரம் வந்து மக்கள் விவசாயிகள்ட்ட போராடி அத்தனை ஏக்கர் நிலத்த வந்து வாங்குனவங்க. ஆனாலும் பாருங்க, எதுவுமே பேசாம இருக்காரு உதயநிதி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒருவேளை மகளிர் அணி விஷயம் மண்டைக்கு வந்து குழம்பிருச்சோ அப்படின்ற ஒரு கருத்தும் போய்க்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. அதே போல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தேசிய வெற்றி கழகமா மாறப்போகுதா அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவு வைரலா சில விஷயங்கள் பரவுது. வடநாட்டுக்காரங்க முதல்வர் விஜய் அவர்களை ஆதரிக்கிறதாகவும், வரப்போற பிரதமர் எலெக்ஷன்ல அவ்வளோதான்ப்பா, பிரதமர் வேட்பாளரே நம்மளுடைய முதல்வர் விஜய் தான். இன்னைக்கு வந்து போட்டி வந்து ராகுலுக்கும் மோடிக்கும் கிடையாது. விஜய் அவர்களுக்கும் ராகுலுக்கும் தான் போட்டியே. மோடியெல்லாம் இதில் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கலன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். நிறைய விஷயங்கள் வந்து தகவலாக வந்துகிட்டு இருக்கு நமக்கு. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தயவுசெய்து நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.